சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் பிரச்சினைக்கு தமிழக அரசு விரைந்து தீர்வு காணாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக எச்சரித்திருக்கு. சென்னை மாநகராட்சியில மண்டல வாரியாக பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் மாநகராட்சி சுகாதார பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மாநகராட்சி தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பாக இந்த போராட்டம் நடைபெறுது. கடந்த 6 நாட்களாக நடைபெறும் போராட்டத்தில் ஏராளமான பணியாளர்கள் பங்கேற்று இருக்காங்க. அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த அதிமுகவின் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ், திமுக அரசு இனியும் தாமதிக்காமல் தூய்மை பணியாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியிருக்காரு. கொரோனா காலத்தின் போது அவர்கள் ஆற்றிய உன்னத சேவையை மறந்துவிட்டு இப்போது அவர்களை தூக்கி எறிவதா என கேள்வி எழுப்பியிருக்காரு. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் பிரச்சனையில தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் அலட்சியம் காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. சமூக நீதி என பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அதை செயலிலும் காட்ட வேண்டும் என அவர் திமுக அரசுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. போராட்ட களத்தில் இருக்கும் தூய்மை பணியாளர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களது பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும்னோ, இல்லைனா கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலோடு ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும்னு ராஜேஷ் எச்சரிச்சிருக்காரு. அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏன் கை வைக்கிறீங்க? அப்ப அந்த 7000 ரூபாய் யாருக்கு போய் ஒவ்வொருத்தருடைய காசு, பாவ காசு, அவங்க நடுரோட்ட உழைப்பு, வெயிலையும் மழையிலையும் கடின நோய் பாதிப்புலையும் நம்மள பாதுகாத்தாங்க. அவங்களுடைய மனித கை வைக்காதீங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையா இல்லைங்க. மீண்டும் எச்சரிக்கின்றோம். கண்டிப்பாக நாளை இதில் நீங்கள் கையில் இவங்களை சரி பண்ணி கொடுக்கலன்னா அதிமுக ரிப்பன் மாளிகை எங்களுடைய பொதுச் செயலாளருடைய மேலான ஒப்புதலோடு ரிப்பன் மாளிகை முற்றுகையிடும் போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும்.